நீங்க எதை நோக்கி கடன் வாங்குறீங்க? சும்மா சம்பளம் குடுக்கறதுக்காகவும், உங்க அப்பா வந்து மத்திய அரசுல டிஏ ஏத்தினா, உடனே நீங்க மாநில அரசுல ஒரு டிஏ ஏத்துவீங்கல்ல, அந்த வேலைய செய்யறதுக்காக தான் நீங்க கடன் வாங்குறீங்களா? நிலை உயர்த்துவதற்காக நீங்க வாங்குறீங்களா? அப்படிங்கிற கேள்விய முன்னெடுத்து வைக்கிறேன். சரி, நாளைக்கு நீ வந்துட்டா என்னத்த பெருசா சாதிச்சிட போற? அப்படின்னு திரும்ப ஸ்டாலின் ஐயா கூட யாரையாவது மதிச்சு, அவர் யாரையும் மதிக்கிறது இல்ல. எடப்பாடி வந்து காமெடி பண்றாருங்கிறாரு. ராமதாஸை பார்த்து வேலை இல்லாதவங்கிறாரு. அண்ணாமலையை பார்த்து ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிடுமோங்கிறதுனால கொஞ்சம் சொல்லாம வாய மூட்டு உட்கார்ந்துருக்காரு. இது வெட்ட வெளிச்சம். அப்ப நாளைக்கு பிஜேபி வந்தா இதே விஷயத்தை எப்படி சரி செய்யும்? இவ்வளவுதான கேள்வி. பிஜேபி வந்தா என்ன சரி செய்யணும்? உதாரணத்துக்கு சொல்றேன். என்னோட அபிப்பிராயத்துல அண்ணாமலை இதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அதை இந்த விவாதத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நான் தவறு பண்ண திருத்தலாம். இப்ப டான்ஜெட்கோவுடைய கடன் வந்து 2,60,000 கோடி, 1,50,000 லட்சம் கோடி அல்லது 1,60,000 கோடின்னு இருக்கு. இதுக்கு நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாளைக்கு கட்டுவீங்க? இப்ப எங்க ஊர்ல எல்லாம் மொய் விருந்துன்னு ஒன்று நடத்துவாங்க. அட, ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா, கல்யாணம் நடக்குது, திடீர்னு எனக்கு செலவாகுதுன்னா மொய் விருந்து நடத்துவாங்க. எல்லாரும் வந்து பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு நான் என் கல்யாணத்தை நடத்திடுவேன். நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? 100 மொய் விருந்துக்கு போவேன். இப்போ நான் வாங்கின மொய் விருந்தில் எனக்கு வந்தது எவ்வளோ? ஒரு 3 லட்சம். பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் போகும்போது என்ன பண்ணுவேன்? 10,000 20,000ன்னு போடுவேன். அப்போது ஒவ்வொருத்தரும் இப்படி செய்ய 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 பலருடைய இந்த விஷயம் சால்வ் ஆகும். அல்லது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு புரியணும்னா சீட்டு போடுறது எடுக்கிறதுங்கிற அந்த கதை. அப்போது நான் வந்து ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நான் மோடி ஐயாவை போய் கேட்குறேன், ஐயா நான் இந்த மாதிரி பண்ணி ஆகணும், இது பிரச்சனையாகுது, இதை என்னால் பண்ண முடியல. மோடி ஐயாவுக்கு இது நல்லா புரியும்.